கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு கத்திரிக்காய் கூடையில தூ. ஷாப்பிங் முடிஞ்சிருச்சா? பசிக்கலையா? பசிக்குது, ரொம்ப பசிக்குது. சோறு என்ன பண்ணலாம்? வீட்டில் போய் ஏதாவது சாப்பிடலாம். நீ சமைச்சு எனக்கு சோறு போகிறதுக்குள்ள விடிஞ்சிரும். ஸோ பெட்டர் வெளியே சாப்பிட்டுக்கலாம். குட் ஐடியா, ஐ திங்க் பெட்டர். எங்கே போய் சாப்பிட்லாம்? எங்கேயாவது. சரி, அத்தோ தெரியுமா? சொல்லு ஏதாச்சும். அத்து அத்தோ தெரியாது. அத்தை வேணா தெரியும். அத்தை வேணா தெரியும். ஆத்து தெரியும். வேணாம், கூத்தடிக்க தெரியும். சரி, மொயிங்கோ. மொயிங்கோ மொயிங்குக்கும் முரிங்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மொயிங்கோ தெரியாது. பேஜோ பேஜா தெரியும். தெரியும் ஹிந்தியில். அதுதான் வரும்னு எனக்கும் தெரியும். சரி, இதெல்லாம் வந்து பர்மீஸ் ஃபுட் பேசிக்காக. இது வந்து நான் சென்னையில் இருக்கும்போது சாப்பிட்ருக்கேன். ஸோ இப்போ அதை ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். அது இங்கே கிடைக்குதா? தமிழச்சின்னு ஒரு தமிழச்சி ரெஸ்டாரண்ட்டு, அங்கே போய் சாப்பிட்லாம். ஓகே. அண்ட் மோரோவர் இது நம்ம ரோட் சைடு காளான்லாம் சாப்பிட்ருக்கியா? காளான் கோயம்புத்தூரில் இல்லை, நீ ஊட்டிக்காரி தெரியும், பட் இருந்தாலும் சாப்பிட்ருக்கியா? சாப்பிட்ருக்கேன். சரி, அது சாப்பிட்லாமா? அதுவும் அங்கே கிடைக்கும். ஸோ போகிறோம், சாப்பிட்றோம். ஓகே, வாயை திறந்துக்கிட்டு அமைதியாக சாப்பிட்ணும். எப்படி? அதை வாயை மூடிட்டு சாப்பிடணும்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு கவுண்டர் போடுவேன். அதுதான் வாயை திறந்துட்டு சாப்பிட்டுட்டு அமைதியாக இருக்கணும். வாயை திறந்து தான் சாப்பிடும். சரி, ஃபைனலாக வந்தாச்சு. தட்டோட சாப்பிட்டானே. ஓகே, வந்து அந்த ஒரு ஆத்தென்டிக் தட்டோடன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது இல்லை. பக்கத்துல வந்து இருக்கீங்க. ஓகே ஓகேடா. ஏன் தெரியுமா? தட்டோட வந்து ஆத்தென்டிக்கா இருக்கு. மற்றதெல்லாம் இருக்கு, தட்டோட மட்டும் இவங்க மாற்றி ஆகணும். சரி, இந்த ஒரு தட்டோட வச்சு ஓட்டிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வர வரையும் திருச்சிக்காரன் வரானான்னு பார்க்கலாம். பேசிக்கா இந்த ஹோட்டல் என்னென்ன இருக்குன்னா, ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃபுட்ல வந்து என்னது இல்ல நான் பண்ண மாட்டேன். என்னென்ன சென்னை பர்மேஸ் அத்தோ எக் அத்தோ பைடத்தோ சிக்கன் எக் பேஜோ செட் பேஜோ சிங்கிள் அத்தோ சூப் மதர்ஸ் மீல் ஃபாரம்ஸ். பர்மா எங்க இருக்கு? பர்மீஸ் ஆர் பர்மா வாட் எவர் எங்க இருக்கு? யாரம்மா? யாரம்மா? I think she's speaking British English. Okay. That's how you Myanmar. சரி, ஓகே. சேலம் தட்டோட சாப்பிட்டேன், மொக்கையா இருந்துச்சு. ஸோ இப்போ மதர் ஸ்டைல் காளான் போடலாம், அத்தோ சூப் போடலாம், பேஜோ சிங்கிள் ஒன்று போடலாம், எக் பேஜோ செட்டுன்னு ஒன்று போயிடலாம். என்னோட பேஜோ நீ சாப்பிட்டோன்னா என்ன மாதிரியே இருவா, பரவாயில்லையா? ஸோ அது போக இங்கே மட்டன் நல்லி பிரியாணி இருக்குது, மட்டன் சுக்கா பிரியாணி, மட்டன் வாத்தக்கறி பிரியாணி, மட்டன் பிரியாணி, நறுவல் பிரியாணி, சிக்கன் வாத்தக்கறி பிரியாணி, சிக்கன் சுக்கா பிரியாணி, சிக்கன் சுக்கா பிரியாணி, சிக்கன் லாலிபாப் பிரியாணி, தோசை, மசாலா தோசை, ஆனியன் ரோஸ், நெய் ரோஸ், பெப்பர் தோசை. சரி, வர மாதிரி தரல, பசிக்குது.
ஸோ எல்லாத்துலேயும் சாம்பிள் சொல்லிடலாமா? சாப்பிட்டு பார்த்துட்டு சாம்பிள் தான் சாப்பிட வந்தோம், நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஓட்டிக்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப ஜென்யூன் ஃபீட்பேக். ஸோ பேசிக்காக அவங்க வந்து கப்பல் வீணாக பண்ணுறோம். என்ன கியூட்டா பண்றியா? கியூட்டா இல்ல. சொன்னா எத்தனை மணிக்கு வரான் பாருங்க. ஏண்டா இதான் வர டைம் ஆடா? எத்தனை மணிக்கு சொன்னாங்க? 8 மணிக்கு வரப்போங்க. நீ எத்தனை மணிக்கு வந்து தான் வர சொன்னாங்க. பொண்டாட்டி சப்போர்ட் பண்ற நீங்க வந்து குடிச்சு அவங்க 8 மணிக்கு வர சொன்னாங்க. இந்த மேப் சொதப்பிடுச்சு. நான் சொல்ல நீ சொதப்பினாங்க. சொதப்பினால மேப் சொதப்பிடுச்சு. சரி கால் பண்ண அட்டன் பண்ணக்கூடாதா? இங்க வந்துட்டேன். சரி இங்க எக்ஸிட் விட்டனா அதனால இன்னொரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கால் கட்டிய சொல்லக்கூடாது, நேர்ல சொல்லிக்கலாம்னு. இல்ல நான் எதுக்கு கால் பண்ணா ஆர்டர் பண்ணிட்டுமா வேணுமா கேட்கலாம். அது தெரியும், நீ பண்ண வேண்டியதானே. பண்ண வேண்டியதானே. நான் அப்ப ஏதாவது கொண்டு சாப்பிடுவேன். சாப்பிடுவேன். நீங்க மட்டன் சூத்து கொடுக்கணும் ஒண்ணு இருக்கா? பேச முடியல. பேச முடியாத நிலைமை. லேட்டா வந்தனால வச்சு செஞ்சுக்கணும். சரி சரி நான் இப்படி போட்டா சாப்பிடுவோம் போறோம். நான் பண்ணிருப்பேன், அதான பார்த்தேன். வந்துருச்சு பாத்தியா? சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சா? நீ கூப்பிட்டேன்னு வந்தேன், உன் மேல நம்பிக்கை வச்சு செஞ்சுட்டாங்க என்ன. இங்க பாரு, நான் இந்த ஹோட்டலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேன், செகண்ட் டைம் வரேன். நீ தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் டைம் வரேன். நான் வந்து பேரை பார்த்துட்டு தமிழச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் பண்பாடோட ஒரு தமிழ் பற்றோட வந்தேன். என்ன கிடைச்சது? ஒன்றும் கிடைக்கல. ஆனால் காளான் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. காளான் எனக்கும் பிடிச்சிருந்தது. காளான் ஓகே, தட்டுவடை கம்பேரிங் காளான் நம்ம இந்தியாவில் சேமாக இருந்துச்சு. அத்தோ அப்புறம் வந்து பைஜோ, அது ரெண்டுமே எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. பட் ஓகே, நீ சொல்ல மாதிரி ரொம்ப எனக்கு ஆகாவன்னு இல்லை, அவ்வளோதான். ஒன் டைம் வரலாம், அவ்வளோதான். நம்ம ஊரில் சாப்பிடாதவங்க, இங்கே நம்ம ஊரை மிஸ் பண்ணுறவங்க, பர்மா ஸ்ட்ரீட்டில் மிஸ் பண்ணுறவங்க வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். ஜிகர்தண்டா ஒன்று சொல்லியிருக்கேன், வந்துட்டு இருக்கு, பார்க்கலாம். அதோட ரிவ்யூவும் பார்த்துடலாம். சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சாப்பாடு நல்லா இருந்துச்சு, ரெகுலர் கஸ்டமர் நீங்கள் தான், நல்லா இருந்துச்சா? என்ன ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க? சாப்பாடு ஓகேவா? ரெகுலர் கஸ்டமர் நீங்கள் தான் இங்கே சாப்பிட்டுட்டுங்க ரெகுலராக. இப்போ ஜிகர்தண்டா வந்துருச்சு. சரி, ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு டெஸ்டிங்க்கு வந்து யார் நம்ம கூப்பிடுவோம்? ஜிகர்தண்டா வந்துருச்சு. யூஸ்வலாக வந்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லணும். இவ்வளோ நேரம் நம்ம சாப்பிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ லேப்பில் இப்போ பார்த்தோன்னா லேப்லலாம் ஒரு ரேட் இருக்கும் தெரியுமா? ஆமாம், அந்த மாதிரி நீ சொன்ன தெரியுமா? புரிஞ்சிருச்சு. உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு டேஸ்ட் பண்ண வச்சுருவான். நீ சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டேன். இது வந்து பைதலோட எண்ணங்கள், என்னோட எண்ணங்கள் கிடையாது. உன் பொண்டாட்டி உன் உரிமை. நீ சொன்ன டைலாக்கே நான் சொல்லியிருக்கேன், உன்னால சொல்ல முடியாது, நான் சொல்லியிருக்கேன். ஓ புரிஞ்சிருச்சு. சரி, என்ன வச்சு ஷபோ கொஞ்சம் ட்ரை பண்ணுறியா? பாத்தியா? சொல்லு. சாப்பிட்டாச்சு, பிடிச்சாச்சு. அடுத்தது என்ன? அடுத்த வாஷ்ரூம் தான். அவ்வளோ கேவலம் வந்து வேற என்ன சொல்றது? ரிவ்யூ அப்படிதான் இருக்கு. இல்ல சரியில்லை. அப்போ யாருக்காவது நீ ரெக்கமெண்ட் பண்ணுவியா இந்த ரெஸ்டாரண்ட்? சத்தியமா யாரும் வராதீங்க. இல்ல வேணும்னா சும்மா வந்து ஒரு தடவை ஒரு டைம் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு டைம் பார்க்கலாம். ஒரு டைம் வந்து சாப்பிட முடியாது. வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க, இந்த அரேஞ்ச் மேரேஜ். இப்ப என்ன இவன் வந்து ரெஸ்டாரண்ட் ரிவ்யூ பண்ண மாதிரி தெரியல எனக்கு. என்ன நீ ரிவ்யூ பண்ணிட்டு இருக்க உட்காந்து? இந்த ரிவ்யூவை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.